மாதத்தில் இடுக்கி மாவட்டம் செங்கரையில் 12 மணி நேர ஜெபத்தில் ஒரே செய்தியாளராக அருமையான தேவ ஊழியரை தான் நம்ம அழைத்திருந்தோம். அல்லேலூயா. ஏறக்குறைய 2 மணி நேரம் மேலே அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தார்கள். அந்த எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கும் அவர்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படி அவரை அன்போடு கூட அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த உங்கள் சபை ஆயருக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்களாகிய உங்களையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த தெய்வத்தை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கொடைக்கானல் பட்டணத்தை மையமாக வைத்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிருபையின் வாசல் என்று சொல்லுகிற ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நானும் என் மனைவியும் என்னோடு இணைந்த நல்ல தேவனுடைய ஊழியர்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இணைந்து அந்த மலை தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நினைவு வருகிற போதெல்லாம், எல்லா நேரமும் நினைவு வரும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு எப்பெல்லாம் நினைவு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த ஊழியத்திற்காக, இந்த மலை தேசத்தை மையமாய் வைத்து செயல்படுகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்பாய் கேட்கிறேன். கொடைக்கானல் மலை தேசம் என்பது சுற்றுலா மையம். சுற்றுலாவை நம்பிதான் அங்கு இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரங்கள் உண்டு. அந்த மக்களுக்காக, அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்களுக்காக, உங்கள் திருச்சபைக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த மலை தேசத்தை மையமாக வைத்து செயல்படுகிற இந்த ஊழியங்களுக்கு அநேக பொருளாதார தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளங்களில் பேசுவாரானால் உங்கள் உதாரத்துவமான காணிக்கையினாலே இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கலாம். அந்த மலை தேசத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகளுடைய படிப்பின் தேவைக்காக இந்த மாதங்களில் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளங்களில் பேசினால் நீங்கள் கொடுத்து உதவலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவழிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நல்ல நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் இன்றைக்கு நாம் தியானித்தோமே அந்த சங்கீதத்திலிருந்தே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். திருப்பலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீங்கள் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேத புத்தகத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு 272 நாமங்கள் இருக்கிறதா. நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை 272 பெயர்களிலே அழைக்கிறார்கள் என்று ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். நீங்கள் வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்த்தால் முதல் ஆகார் என்று சொல்லுகிற ஒரு அடிமை பெண், அவள் தான் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் சூட்டுகிறாள். என்ன பெயர் சூட்டுகிறாள் என்றால் லகாய் ரோய் அப்படின்னு சூட்டுகிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல். விசுவாசத்தின் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் சூட்டுகிறார். என்ன பெயர் சூட்டுகிறார்? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அர்த்தம். இப்படி தேவன் தனக்கு தரிசனமான எல்லா தேவனுடைய தாசர்களும் ஆண்டவருக்கு அருமையான பெயரை சூட்டி என்ன செய்தார்கள்? மகிழ்ந்தார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டுகிறார். என்ன பெயர் சூட்டுகிறார்? ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். நீங்கள் எந்த இடத்தில் இருந்து ஜெபித்தால், எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்தால், எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். இந்த இடத்தில் இருந்துதான் என்று அல்ல, அல்லது இந்த நேரத்தில் தான் என்று அல்ல, அல்லது இந்த சூழ்நிலையில் இருந்துதான் என்று அல்ல. எந்த இடத்தில் இருந்து ஜெபித்தால், எந்த நேரத்தில் ஜெபித்தால், எந்த சூழ்நிலையில் ஜெபித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். இந்த வேத புத்தகத்தில் அநேகருடைய ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் வாசித்தால் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்கள் இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜெபங்களை மாத்திரம் நாம் தியானித்தால் வருட கணக்கிலே தியானிக்க முடியும். அவர்கள் ஜெபித்த சூழ்நிலை, அவர்கள் ஜெபித்த நேரம், அவர்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்ட விதம் என்று சொல்லி அநேக ஜெபங்கள் இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு ஜெபத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். உங்கள் வேத புத்தகத்தை பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திற்கு நேராய் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அப்படி பைபிளை வாசித்து முடிச்ச உடனே உங்க தலையில் அப்படி நிமிர்ந்துடும். சரியா? கீழே என்ன எழுதியிருக்கு, மேலே என்ன எழுதியிருக்கு, அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பைபிளை வாசிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட். எப்போ வரும்னா இந்த பிரசங்க வேலையில தான் வரும். நான் உங்க முகத்தை பார்த்து பேச ஆசைப்படுகிறேன். நீங்களும் என் முகத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். சரியா? அங்கே திரும்புறது, இங்கே திரும்புறது, நகத்தை கடிக்கிறது, இந்த காலை நீட்டி அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? என் முகத்தை பார்க்கணும். பைபிள் வாசிங்க அப்படின்னு சொல்றப்போ என்ன செய்யணும்? பைபிளை திறந்து வாசிக்கணும். திறந்தா ஜிப்பு கிழிஞ்சு போயிருந்தா நினைக்கக்கூடாது. சரியா? அதனால பைபிளை கொண்டு வந்து அப்படியே மூடிட்டு கொண்டு போகிறதுக்காக நான் பைபிளை என்ன செய்யலை,
ஆலயத்துக்கு கொண்டு வரல. வசனம் வாசிங்க அப்படின்னு சொன்னப்போ யார் யாரெல்லாம் வேதம் கொண்டு வந்திருக்கிறீங்களோ திறந்து என்ன செய்யணும், மற்றவர்கள் வாசிக்கிற வசனத்தை நீங்களும் அவங்களோடு இணைந்து என்ன செய்யணும், வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்கே ஒரு தம்பதிகரை குறித்து நாம் வாசிக்கிறோம். சகரியா எலிசபெத் என்று சொல்லுகிற ஒரு தம்பதி. இவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஒரு நாள் இவர்கள் ஜெபம் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று ஒரு வார்த்தையிலே சொல்லி கடந்து போய்விட முடியாது. இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஆண்டவர் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார். நீங்க புரிந்து கொள்ள சொல்றேன். வாசிங்க அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இருவரும் வயது சென்றவர்களாயிருந்தார்கள். அவங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற போது சகரியாவுக்கு என்ன வயசு, எலிசபெத்துக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியல, அறிந்து கொள்ள முடியல. காமனா பைபிள் சொல்லுது 2 பேரும் வயது சென்றவர்களாய் இருந்தார். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? எப்படி இருக்க, நானோ கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறார். இப்போ ஓர் அளவுக்கு சகரியாவுக்கு என்ன வயது இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது, கால்குலேட் பண்ண முடியுது. அப்படிதானே? நானும் எப்படி இருக்கிறேன், கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியோ வயது சென்றவளாய் இருக்கிறார். அதே அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தும் எப்படிப்பட்ட வயது, முதிர் வயது. முதிர் வயது இல்ல, முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்து இல்ல என்ன செய்கிறார், மலடி எனப்பட்ட அவள் இப்பொழுது என்ன செய்கிறார், கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார். கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்ப்பம் செத்து போய்விட்டது. இனி மருத்துவ ரீதியாய் எனக்கு அருமையானவர்களே அவள் கருத்தரிப்பதற்கான எந்த வாய்ப்புமே அவளுக்கு கிடையாது. பெண்களுக்கான உதிர போக்கெல்லாம் அவளுக்கு நின்று போய்விட்டது. மருத்துவம் எனக்கு அருமையானவர்களே உதவி செய்யாது, மருந்தினி அவளுக்கு உதவி செய்யாது. கர்ப்பம் எனக்கு செத்து போய்விட்டது, உதிரப்போக்கெல்லாம் நின்று போய்விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட கர்ப்பத்திலே ஒரு தீர்க்கனை தேவனால் கொடுக்க முடியும் என்றால் அது அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். ஆமென். இந்த ஜூன் மாதம் கடைசி ஓய்வு நாளிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனாகிய நான் தீர்க்க தரிசனமாய் முதலிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த செய்திக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். ஆமென். உங்களை உணர்ச்சி வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல, கர்த்தர் சொல்லும்படி சொல்ற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். கடந்த எனக்கு அருமையானவர்களே அரை ஆண்டை முடித்து விட்டோம். இந்த 2025ஆவது ஆண்டுல அரை ஆண்டு முடிந்து விட்டது. 6 மாதங்கள் முடிந்து விட்டது. அடுத்த 6 மாதங்களுக்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அடுத்த அரை ஆண்டுக்குள் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். சரி, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்ன? ஒரு 3 காரணத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம் 6வது வசனம். அவர்கள் இருவரும், சகரியா எலிசபெத் தம்பதிகளாகிய அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக
நீதி உள்ளவர்களாயிருந்தார். நல்ல கவனிங்க, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பு நீதி உள்ளதாயிருந்தது. நீதி உள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த தம்பதியர்கள் வாழுகிறார். நான் அதுக்கு முன் ஒரு காரியம் சொல்றேன். ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிடுகிறான். ஜெபிக்கிறவனுடைய அந்த ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய வார்த்தையை ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல, வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறவர். ரிப்பீட் பண்ணி சொல்றேன். ஜெபிக்கிறவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்ல, ஜெபிக்கிறவன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். ஜெபிக்கிறவன் வாழ்க்கை சரியா இருக்குமானால், ஜெபிக்கிறவன் வாழ்க்கை உண்மை இருக்குமானால், ஜெபிக்கிறவன் வாழ்க்கையிலே உத்தமம் இருக்குமானால், ஜெபிக்கிறவன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்குமானால், பரலோகம் அவன் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும். ஜெபிக்கிறவன் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா ஜெபம் கூரைக்கு மேல என்ன செய்யாது, போகாது. ஜெபிக்கிறவன் வார்த்தை அல்ல, ஜெபிக்கிறவன் வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில உண்மை, ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில பரிசுத்தம், ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில நேர்மை. பைபிள் சொல்லுது, சகரியா எலிசபெத் தம்பதிகள் தெய்வத்துக்கு முன்பதாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. பணம் போன போக்கில் வாழ்ந்துட்டு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு சொல்லி எனக்கு முறுமுறுக்குதல் எந்த பயனும் கிடையாது. ஜெபிக்கிறவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வார்த்தை இருக்கலாம், வார்த்தை ஜாலம் இருக்கலாம், வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கலாம், இலக்கிய நடையில ஜெபிக்கலாம், கவிதை நடையில ஜெபிக்கலாம். அதை கண்டு மயங்கி விடுகிறவர் ஆண்டவர் அல்ல. வார்த்தையை கண்டு ஒருவேளை மனிதன் மயங்கலாம், தெய்வம் மயங்குகிறவர் அல்ல. ஒருவேளை உங்கள் வார்த்தையை கேட்டு உங்களை நடத்துகிற உங்க பாஸ்டர் வேணா மயங்கலாம், ஆண்டவர் மயங்குகிறவர் அல்ல. ஜெபிக்கிறவன் வார்த்தை அல்ல, ஜெபிக்கிறவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவருடைய அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவருடைய வெளியரங்கமான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், வாழ்க்கை சரியா இருக்குமானால் கருமையானுடைய வார்த்தை பரலோகத்தை அசைக்கும். பெருமூச்சு பரலோகத்தை அசைக்கும். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிரியமானவனே, நீ ஜெபிக்க தொடங்கின உடனேயே, காரணம் என்ன? அவன் வார்த்தைகள், அவன் வாழ்க்கை, தானியேலுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. அவன் ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே எதற்காக ஜெபிக்க போகிறானோ அந்த காரியத்தை பரலோகத்தின் தேவன் சாங்ஷன் பண்ணிட்டார். ஆமென். வாழ்க்கை சரியா இருக்குமானா நீ ஜெபிக்க முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாகவே உன் தேவையை பரலோகம் சாங்ஷன் பண்ணும். அநேக வேளைகளுடைய ஜெபங்களுக்கு ஏன் பரலோகம் பதில் தரல அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இல்லை, சரியில்லை. ரெண்டு பிரசங்கம் இருக்கு, ஒன்று வார்த்தை பிரசங்கம், இன்னொன்று வாழ்க்கை பிரசங்கம். ஆமென். வாழ்க்கையிலே இயேசுவை வாழ்ந்து காட்டுகிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்யணும், இருக்கும். அப்போ இந்த சகரியா எலிசபெத்துடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் செய்வதற்கான முதல் காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுக்கு முன்பு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அவர்கள் இருவரும் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுல அப்படி என்ன ஒரு மேன்மை இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல, நல்லா கவனிக்கணும். நம்முடைய வேதத்துல ரெண்டு ஏற்பாடு உண்டு, ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் இலக்கருமையானவர்களே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் எவ்வளவுனா 400 ஆண்டுகள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதி
400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. இந்த இடைப்பட்ட 400 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த 400 ஆண்டுகளை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார், மௌன காலம் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 400 ஆண்டுகளிலே 4 மகா பெரிய வல்லரசு எழும்பி அவர்கள் இந்த யுகத்தை ஆளுகை செய்தார்கள். அப்படி ஆளுகை செய்த போது என்ன நடந்தது என்றால், ஆலயம் இருந்தது, ஆராதனைகள் கிடையாது. தீர்க்கர்கள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. போதிப்பவர்கள் இருந்தார்கள், அன்றைக்கு போதனைகள் கிடையாது. எல்லாரும் மனம் போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் கருமையானவர்களை தலைவிரித்து ஆடுகிறது. பாவத்தை ஜனங்கள் தண்ணீரை போல பருகிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, அப்படிப்பட்ட ஜனத்துக்கு மத்தியில தான் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வாழுகிறார். நல்ல கவனிங்க, அவங்க ஏதோ ஒரு வேறு உலகத்தில் அவங்க ஜீவிக்கல, வேறு கிரகத்தில் அவர்கள் ஜீவிக்கல. அவங்க எங்க ஜீவிக்கிறாங்கன்னா, பாவம் நிறைந்த அந்த சமுதாயத்தின் சூழ்நிலையின் மத்தியில தான் அவர்கள் ஜெபிக்கிறார். எகுத்த வீட்டுக்காரனை பார்த்த பாவம், மேல் வீட்டுக்காரனை பார்த்த பாவம், அண்டை வீட்டுக்காரனை பார்த்த பாவம். ஆனா அவர்களுக்கு மத்தியில் வாழுகிற இவர்கள் மாத்திரம் தேவனுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்கிறார்கள், வாழுகிறார். என் அன்பு திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த பாவம் நிறைந்த சமுதாயத்தின் மத்தியில, இல்ல பாவம் நிறைந்த வேலை ஸ்தலத்தின் மத்தியில, பாவம் நிறைந்த கல்வி கூடத்தின் மத்தியில, பாவம் நிறைந்த சமுதாயத்தின் மத்தியில வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் அவர்களில் ஒருவராய் வாழ அழைக்கப்படவில்லை. அவர்களில் இருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல, நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, மாறுபட்ட சந்ததியிலிருந்து நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டவங்க, வேறு பிரிக்கப்பட்டவங்க. உங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உங்க ஜீவியத்தில் வெளிப்படணும். உங்களோடு வேலை பார்க்கிற எனக்கு புறமதத்தார் உங்களை பார்க்கிற போது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கணும். பார்க்கலனா ஒரு ரட்சிப்புல கோளாறுன்னு அர்த்தம். இன்றைக்கு நீ வாழுகிற சமுதாயத்தில், நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், நீ படிக்கிற கல்வி கூடத்தில் உன்னை பார்க்கிற புற மதத்தார் உன்னை அல்ல, உனக்குள் வாழுகிற இயேசுவை பார்க்கும்படி இயேசுவை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட தேவன் நம்மை அழைக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, உலகத்தோடு ஒத்து போயிட்டான். ஒரு காலத்துல எனக்கு அருமையானவர்களே, இல்ல சபை உலகத்துக்குள்ள இருந்தது. இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எதெல்லாம் வெளியே இருக்கணுமோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் கடிந்து கொண்டு இல்ல உங்க ஆடையோ உங்க அலங்காரத்தையோ பேசினா அடுத்த வாரம் வரமாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கடிந்து கொள்வது என்ன செய்யாது, பிடிக்காதுல்ல. வழக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், அடுத்த வாரம் 2 பேரும் சேர்த்து கூட்டு வருவேன். இல்ல நீ போற பாதை சரியில்லை, இல்ல நீ நடக்கிற விதம் சரியில்லை, நீ உடுத்துகிற விதம் சரியில்லை, அடுத்த வாரம் என்ன செய்ய மாட்டோம். நல்ல கவனிங்க, நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மாறுபட்ட சந்ததியிலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். அப்போ அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்திலே வாழ்ந்து காட்ட தேவன் நம்மை அழைக்கிறார். ஆலயத்துக்குள்ளே நீங்க பரிசுத்தமா இருப்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆலயத்தில் நீங்க கருமையால் ஆராதிப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆலயத்துக்குள்ள வருகிற போது நீங்க ஒழுக்கமா இருக்கிறது என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இதே பரிசுத்தம், இதே உண்மை, இதே ஒழுக்கம் வீட்டிலேயும் வேலை ஸ்தலத்தில் இல்லை அப்படின்னா ஒரு மாறுபட்ட வாழ்க்கை தான் இல்ல. இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய காரணம் என்னன்னா, பாவம் நிறைந்த இந்த சமுதாயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய அவர்கள் இருவரும் அவர்களில் ஒருவராக அல்ல, அவர்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவித்ததை பரலோகத்தின் தேவன் பார்த்து பதில் தந்தார். உங்க ஜீவியத்தை எனக்கு கருமையானவர்களை பிறரும் பார்க்கணும், தெய்வமும் என்ன செய்யணும்,
பார்க்கணும். இல்ல நல்ல கவனி, அவருக்கு ஒரு பேர் உண்டு, லகாயுரோய். அவர் காண்கிற தேவன். நீ ஆலயத்துல வந்து அமர்ந்து அடக்கம் ஒடுக்கமா நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ வெளியே போய் ஆடுறதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒருவேளை நீ வெளியே ஆடி பாடிட்டு இங்க வந்து அமைதியா உட்கார்ந்து ஆராதிக்கிறனால ஆண்டவர் ஒருவேளை நாங்க உங்களை பார்த்து சொல்லலாம் எங்க சபையார் மாதிரி வருமான்னு சொல்லி, ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. நீ வெளியே என்ன பேசுற, நீ வெளியே எப்படி நடக்கிற, நீ வெளியே என்ன செய்கிற, நீ யாரை ஏமாத்துற, யாருக்கு நீ உண்மை இல்லாம இருக்கிற, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளக்கூடாது. அப்போ சகரியா எலிசபெத் தம்பதிகள் இந்த சமுதாயத்தின் சூழ்நிலைகளை எப்படி வாழ்றாங்க தெரியுமா? சாட்சியாய் வாழ்றாங்க. நான் சொல்றேன், எனக்கு பிரசங்கம் தேவையில்லையா? இல்ல, பிரசனத்தோடு நீ போனாலே போதும். ஆமென். இல்ல, இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்ன செய்யணும்? பிரசங்கமா மாறணும். உலகம் உன்னை பார்க்கிற போது உன்னில் இயேசுவை என்ன செய்யணும்? பார்க்கணும். உன் நடையில பார்க்கணும், உன் உடையில பார்க்கணும், உன் பேச்சில பார்க்கணும், உன் செயல்ல பார்க்கணும். எனக்கு உன் சிந்தையில உலகம் இயேசுவை என்ன செய்யணும்? பார்க்கணும். இல்ல, இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பழைய பக்தி நிறைந்த பாடல் உண்டு, இயேசுவை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டு. தெரியுமா அந்த பாட்டு? கேட்டிருக்கீங்களா? இப்ப அப்படிலாம் பாடி கேட்க மாட்டோமே. நமக்கு இப்ப அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் ரொம்ப மறந்து போச்சு, அப்படிதானே? இயேசுவை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள், அருமையான ஒரு பாடல். அப்போ இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ள வாழ்க்கை அந்த இருண்ட காலத்திலே வாழ்ந்ததன் விளைவு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? இரண்டாவது கேள்வி, எல்லாரும் பாவம் செய்தாங்கன்னு சொல்றீங்க, இவர்கள் மாத்திரம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க முடியும்? ஊரோட ஒத்து வாழ்றதானே வாழ்க்கை, இவங்களும் அப்படித்தானே வாழ்ந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துல எழும்பலாம். ஆனால் அந்த இருண்ட காலத்துல எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் தெய்வத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவதற்கு அவர்களுக்கு எது உறுதுணையா இருந்தது என்றால், அதே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் நடந்து குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார். அன்றைக்கு மோசையை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 613 கட்டளைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 613 கட்டளை. அந்த 613 கட்டளைகளை ரெண்டா ஆண்டவர் பிரிக்கிறார். ஒன்று செய்யக்கூடிய கட்டளை, இன்னொன்று செய்யக்கூடாத கட்டளை. செய்யக்கூடிய கட்டளை அப்படின்னு சொல்லி 248 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். செய்யக்கூடாது என்று சொல்லி 365 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் 613 கட்டளைகளையும் கடைபிடித்திருக்கிறார். ஆமென். பைபிள் சொல்லு பாருங்க, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகலனா எல்லாம் இன்க்ளூடிங். சகரியா எலிசபெத் சகல கற்பனைகளை என்ன செய்தாங்க? கடைபிடித்தாங்க. நாம சாதகமான கற்பனை கடைபிடிப்போம், அப்படிதானே? உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிருப்பீங்களே, பைபிள் அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கா? நீங்க எதை அண்டர்லைன் பண்ணிருப்பீங்களா? உங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குதோ, இல்ல உங்கள் துக்கம் மாறும். இல்ல, நான் உன்னை வாழாக்காமல் ஆக்குவர். நமக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்வோம்? அண்டர்லைன் பண்ணுவோம். பைபிள் சொல்லுது, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனை, சாதகமாயிருந்த கற்பனைகளையும் பாதகமாயிருந்த கற்பனைகளையும் அவர்கள் கடைபிடித்ததன் விளைவு என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை, வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போ சகரியா எலிசபெத் தம்பதிகள் கையில மோசையை கொண்டு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை இருக்குது. அதுல முதல் கட்டளை, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாத, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய, பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. இந்த வசனங்களை எல்லாம் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளைகள்லாம் எனக்கு அருமையானவர்களே, சகரியா எலிசபெத் தம்பதிகள் படித்த உடனே அதை லைஃப் அப்ளிகேஷனா மாத்த
சொல்ல புரியுதா உங்களுக்கு? வசனம் எனக்கு கருமையானே வாசிப்பதோடு நின்றுவிடக் கூடாது. வசனம் லைஃப் அப்ளிகேஷன், வாழ்க்கையின் நடைமுறையாய் மாறும். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடி சொல்லுங்களேன், வசனம் வாசிப்பதோடு நின்று விடக்கூடாது, வாழ்க்கையின் நடைமுறையா என்ன செய்யணும்? ஆமென் ஆமென். அப்படிதானே? சகரியா எலிசபெத் தம்பதிகள் வசனத்தை வாசித்த உடனே அதை லைஃப் அப்ளிகேஷன், பிரசங்கத்தை லைஃப் அப்ளிகேஷனா மாத்தணும். பேசுகிறவர்கள் யார் என்பது முக்கியம் அல்ல, பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, பேசுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை லைஃப் அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரும், நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்போ இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். அநீதி நிறைந்திருக்குமானால் நீதிக்கு நேராய், அக்கிரமம் நிறைந்திருக்குமானால் கிரமத்துக்கு நேராய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்க லைஃப் அப்ளிகேஷனுக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப நல்லா பேசுனீங்க, எனக்காகவே பேசுனீங்க அப்படி 4 வார்த்தை சொல்லிட்டு போறதுக்காக நாங்கள் பிரசங்கம் பண்ணேன். நீ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பிரசங்கம் பண்ணுவோம், நீ நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பிரசங்கம் பண்ணுவோம். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் எங்க வேலையே என்னன்னா வசனத்தை பிரசங்கிக்கிறதா. நீங்க பாராட்டுவீங்கன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு சாதகமாக நாங்கள் பிரசங்கம் பண்றவங்களும் அல்ல. இல்லை எனக்கு அருமையான கோவப்படுவீன்றதுக்காக வேண்டி தவற சொல்லாம இருக்கிறவங்களும் அல்ல. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டி அதை குறித்து கவலை கிடையாது. சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் என்ன செய்யணும்? செவிடன் கேட்க மாட்டான். புரியுதா? செவி செவி எப்படி? செவி திறக்கப்பட்டவர்கள், செவி திணறு உள்ளவர்கள் இப்படி இருக்கணும் சபையில். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சத்தம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. ஆமென். அப்போ இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை வாழுவதற்கு அவர்களுக்கு எது உறுதுணையா இருந்ததென்றால், கர்த்தரிட்ட சகல கற்பனைகள், நியமங்கள். 4000 நியமங்கள் இருந்ததா? 4000 நியமங்கள், 613 கட்டளைகளை சகரியா எலிசபெத் தம்பதிகள் கடைபிடித்தாங்க. அப்ப பாருங்க, வசனம் அவர்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்புடையதாய் மாற்றினது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் எனக்கு சபை விசுவாசிகள் வாழ்க்கையை தெய்வத்துக்கு ஏற்புடையதா மாற்றணும். வசனம் விசுவாசிகள் வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்புடையதாய், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். இப்ப பாருங்க, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். அவர்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். நல்ல கவனிங்க, வாழ்க்கையை அங்கீகரித்த பிறகுதான் வார்த்தையை தேவன் அங்கீகரிக்கிறார். இல்ல வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை சரியா இருக்குது, தேவனுக்கு எனக்கு முன்ன அவங்க சரியா இருக்கிறா, இருண்ட காலத்துல எனக்கு உண்மையா இருக்கிறா, அவை வாழ்க்கை சரியா இருக்குது, அவை வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி அங்கீகரித்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், உன் வாழ்க்கை மாறுமானால் வானத்தின் பலகணிகள் உனக்காய் திறக்கப்படும். ஆமென். முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர், எனக்கு அருமையானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வதற்கான இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பதில் வருகிற வரைக்கும் அவர்கள் ஜெபித்தார். ஆமென். இந்த சம்பவம் எனக்கு அருமை நிறைவேறுகிற போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சகரியாவுக்கு 80 வயது. ஏறக்குறைய அவருடைய மனைவியும் அந்த வயதை தொட்டவளாய்தான் என்ன செய்திருக்கிறார்? இருந்திருக்கிறார். 80 வயது சகரியாவுக்கு. 80 வயது. இப்படி வச்சுக்கீங்களேன், ஒருவேளை சகரியாவுக்கு 20 வயதுல கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்க, திருமணம் ஆயிருக்கு. இப்ப வயது 80. எத்தனை வருஷம் ஜெபம் பண்றான்? 60. எதுக்காக ஜெபம் பண்றான்? குழந்தைக்காக. தனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் என்பதற்காக 60 years, 60 வருஷம் ஜெபம். நல்ல கவனிங்க, ஜெபம் என்பது எனக்கு பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிறதான் ஜெபம். பைபிள் அழகா சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர். ஜெபத்தை மாத்திரம் கேட்டுட்டு ஆன்சரே இல்லாம போயிட்டா இல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர். இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் பதில் வருகிற வரைக்கும் என்ன செய்றாங்க?
ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம். கணவனுக்காக ஜெபிக்கலாம், கணவன் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், மனைவியின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கலாம், நல்ல ஒரு வேலைக்காக ஜெபிக்கலாம், ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கலாம். ஐயா, இதுவரைக்கும் ஒரு சின்ன அசைவை கூட நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களை பார்த்துதான் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் இரண்டாவது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ கணவனுக்காக ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உன் மனைவிக்காக ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உன் பிள்ளைக்காக, பிள்ளையின் திருமணத்துக்காக நீ ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கர்ப்பத்தின் கனிக்காக நீ ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கர்ப்பம் திறக்கப்படும். சரியான உற்பத்தி காலகட்டத்தில் கருத்தரித்து அழகான ஆரோக்கியமான பிள்ளையை பெற்று இந்த ஆலயத்தில் வந்து தேவன் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். வேலை இல்லாத இருக்கிற உனக்கு தேவன் நல்ல ஊதியத்தில் ஒரு வேலையை தருவார். சொந்த வீடு வைக்கிறேன் ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. பதில் வருகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். சகரியா எலிசபெத் தம்மை சோர்ந்து போகவே இல்லை. அதனால ஆண்டவர், நீங்க வாசிக்க வேண்டாம், லூக்கா 18 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் அழகா சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி அவர்களுக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார். ஏன்னா எனக்கு ஜெபத்திற்கு பதில் தாமதமாகுது அப்படின்னாலே நமக்கு சோர்வு என்ன செய்துரும். எத்தனை நாட்கள் ஜெபிக்கிறது, எத்தனை மாதங்கள் ஜெபிக்கிறது, எத்தனை வருடங்கள் ஜெபிக்கிறது, ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலையே அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த ஆலய ஆராதனைக்கு நீங்கள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை முடிந்து திரும்பி போகிற போது நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போவது கிடையாது. இந்த விசேஷித்த ஆராதனையில் கர்த்தர் உனக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தந்துதான் அனுப்புவார். இந்த ஆராதனைக்கு ஒரு அருமையான பேர் வச்சுக்க, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, ஒரு விசேஷித்த உயர்வு உங்களுக்கு உண்டு, ஒரு விசேஷித்த மேன்மை உங்களுக்கு உண்டு, ஒரு விசேஷித்த ஒரு ப்ரமோஷன் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபம் கேட்கப்பட இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, பதில் வருகிற வரைக்கும் அவங்க ஜெபம் பண்றாங்க. நல்ல கவனிங்க, நாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் 4 விதமான பதில் தருவார். முதல் பதில் என்ன தெரியுமா? உடனே பதில். சில ஜெபங்களுக்கு அப்படி ஜெபித்து முடித்த உடனேயே ஆண்டவர் பதில் தருவார். இது எங்க நடக்கும் அப்படின்னா, பஸ் ஸ்டாப்ல நடக்கும். சர்ச்சுக்கு வர்றதுக்காக நீங்க அவளா காத்துட்டு இருப்பீங்க இல்ல, அன்னைக்குன்னு வர வேண்டிய பஸ் வராது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே யாராவது ஒரு லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவர் யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணி ஆமேன்னு வைங்க. சர்ச்சு பிலீவர் வந்து நிற்பார். என்ன இங்கே நின்று சர்ச்சுக்கு நான் நடந்திருக்கா? எனக்கு அப்படி நடந்திருக்கு. ஒரு முறை ஞாபகம் வருது. ஒரு முறை நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில், கொடைக்கானலேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலி பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் கொடைக்கானல் டு திருநெல்வேலி. அங்கேருந்து நான் வள்ளியூர் போகணும். அங்கே போனால் ஈவினிங் கன்வென்ஷன், 3 நாள் கன்வென்ஷன். நான் ஆண்டோட ஜெபம் பண்ணுறேன். Thank you. போதை விட்டுருங்க. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். திருநெல்வேலி போய் இறங்கிட்டேன். இறங்கணுன்னு ஆண்டோட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நான் வள்ளியூர் போன ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். போன உடனே பிரசங்கம் பண்ணணும். ஜெபம் பண்ண ஜனங்க நிற்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல, அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கி இலைப்பாரி போறதுக்கு நல்லா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அங்கே இருக்க டைம் கீப்பர்ட்ட கேட்டேன். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு பஸ் போகும். திருநெல்வேலி ஏறினா வள்ளியூர்ல போய் என்ன செய்யும், இறங்கும். அந்த டைம் கீப்பர்ட்ட கேட்டேன், இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் போற பஸ் வருமா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, பஸ் வந்துருனாரு. நானும் வெயிட் பண்ணேன். பஸ் வந்துருச்சு. அன்னைக்கு முகூர்த்த நாள். ஏறலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். 200 பேர் உள்ள ஏறிட்டான். என்னால சூட்கேஸ் எடுத்துட்டு ஏற முடியல.
சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி டைம் கீப்பரை கேட்டேன், அடுத்த பஸ்ஸு சீக்கிரம் வருமா, 1/2 hour வரும் அப்படின்னாரு. வெயிட் பண்ணேன், கரெக்டாக 1/2 hour பஸ் வந்துருச்சு. ஏறலான்னு தான் யோசித்தேன். ஏறிட்டான், எல்லாம் முதன்னு ஏறிட்டான். சரி பார்த்தேன், மணி 4:30 மணி ஆச்சு, இனி வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் சூட் கேஸ் எடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டேன். ஏன்னா 2 பேர் உட்கார்ற சீட் இருக்குல்ல, நல்ல சென்டரில் இருக்கிற சீட்டில் போய் சூட் கேஸை வச்சுட்டு நின்றுட்டு ஸ்டாண்டிங்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துருந்தேன், நல்ல வயசானவங்க. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, தம்பி இந்த பஸ்ஸு நாகர்கோவில் போகுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாட்டிமா நாகர்கோவில் போகாது, வள்ளியூர் வரைக்கும் போகும். வள்ளியூரில் இறங்கி நாகர்கோவில் போகிற பஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் நாகர்கோவில் போயிடலாம். நான் வள்ளியூரில் தான் இறங்குவேன், உங்களுக்கு நாகர்கோவில் பஸ்ஸை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டிமா கேட்டுச்சு, அப்போ நான் வள்ளியூரில் இறங்கி இன்னொரு பஸ் எடுத்தால் தான் நாகர்கோவில் போக முடியுமா? ஆமாம். அங்கே இறங்கி இந்த பையை எடுத்துட்டு இன்னொரு பஸ் ஏறி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா, அதனால நீ உட்காந்துக்க, நான் இறங்கிக்கிறேன். நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஜன்னல் ஓரத்தில் சீட்டு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறார். அதுக்காக ஜெபம் பண்ணிடக்கூடாது, ஆண்டவர் சீக்கிரம் பிரசங்கத்தை முடிங்கன்னு. சரியா? 2வது எனக்கு காத்திரு. தமிழ்ல நமக்கு பிடிக்காத வார்த்தை எது? உடனே நடக்கும். எப்படி? ஏசாயா, எனக்கு அருமையானவர்களே, எசேக்கியாவுக்கு போய் தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி முற்றம் போவதற்கு முன்பு இல்ல, அப்படிதானே? உடனே ஜெபம் என்ன செய்யணும்? கேட்கப்படணும். கேட்கப்படும். இந்த காத்திருக்கிற அனுபவம் நமக்கு பிடிக்கும். எங்கேயுமே காத்திருக்க பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் போனா காத்திருக்க பிடிக்கும், பஸ்ஸில் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ற கியூல நிக்க காத்திருக்கிறது என்ன செய்யாது. ஆனா ஆண்டவர் எனக்கு முந்தியும் செய்கிறவர் அல்ல, பிந்தியும் செய்கிறவர் அல்ல, ஆனா ரைட் டைம்ல செய்கிறவர். ஆமென். இப்படி கூட சொல்றேனே, ரைட்டானது ரைட்டான நேரத்தில் செய்யறதுல நம்ம தெய்வத்தை அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப அவசரம் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவசரப்படவே மாட்டார். அவருக்கு தெரியும். இப்படி கூட சொல்றேன், கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் நேர்த்தியான ஒன்றை உனக்கு கொடுக்கவே கர்த்தர் தாமதிக்கிறார். ஒரு நேர்த்தியான மருமகளை, ஒரு நேர்த்தியான வீட்டை, ஒரு நேர்த்தியான வேலையை, நேர்த்தியான ஊழியத்தை கொடுக்கவே கர்த்தர் தாமதிக்கிறார். இப்படி கூட சொல்றேன், நேர்த்தியான ஒன்றை ஆண்டவர் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்த அரை ஆண்டுக்குள் ஆண்டவர் அதை உனக்கு தந்து நடத்துவார். ஆமென். வயசாகி கடந்து போகுது, ஒன்றும் பொண்ணே அமைகள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமென். ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமென். நேர்த்தியான ஒன்று உனக்கு தேவை, உன் குணநலத்துக்கு தேவை, உன் குடும்பத்துக்கு தேவை, உன் ஊழியத்துக்கு தேவை. அருமையான ஒரு மகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது சீக்கிரத்தில் வரும். ஆண்டவர் அழகான வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், சீக்கிரத்தில் வரும். ஒரு அழகான வாகனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், அது சீக்கிரத்தில் வரும். கர்த்தர் தாமதிக்கிறார் என்றாலே நேர்த்தியான ஒன்றை கொடுப்பதற்காகவே தாமதிக்கிறார். நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் உலகத்துல வாழ்ந்து பழகிட்டோம்ல இல்ல. ஒரு காலத்துல அரிசியை ஊற போட்டு, உளுந்த ஊற போட்டு, கல்லுல போட்டு ஆட்டி எனக்கு தோசை சுட்ட காலங்கள் போய் இப்ப எல்லாமே ரெடிமேடா வந்துருச்சு. ஆமென். சப்பாத்தி ரெடிமேடா கிடைக்குது, புரோட்டா ரெடிமேடா கிடைக்குது, இட்லி மாவு ரெடிமேடா கிடைக்குது. பிளஸ்ஸிங்கும் நமக்கு ரெடிமேடா வேணும், ஆனா கொடுக்க மாட்டாரு. ஆமென். காத்திருக்கணும். தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல காத்து கிடக்கணும். காத்து கிடக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை எனக்கு மறந்தே போச்சு. உங்கள் ஆலயத்தில் ஓப்பன் இயர் மீட்டிங்கில் வந்து பேசின அந்த காரியமே எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த காரியத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணே இந்த மாதிரி நீங்கள் சிவகாசிக்கு வரீங்கன்னு சொன்னீங்க, நான் உங்களை அந்த மீட்டிங்கில் தான் சந்தித்தேன். எந்த மீட்டிங்கில் சந்தித்தேன்? ராஜா பாஸ் நடத்துகிற அந்த மீட்டிங்கில் சந்தித்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கையை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு இந்த சிவகாசியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவரால் வர முடியல, அவர் வாய்ப்பு இருக்கிறப்ப பாஸ்டர் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் நேர்த்தியான ஒன்றை கொடுக்கவே தாமதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, 3வது பதில். முதல் பதில் என்ன பதில்? பதில்ல சொன்னேன், தூங்கக்கூடாது. சரியா? 2வது பதில் காத்திரு. 3வது பதில், நாம் கேட்பது ஒன்று, கொடுப்பது வேறொன்று. எதை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். ஏன்னா கர்த்தர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. ஆமென்.
அல்லேலூயா. 25 வருஷம் கல்யாண வாழ்க்கை, 25வது சில்வர் ஜூப்ளே கொண்டாடுவான். அன்னைக்கு பார்த்து சொல்லுவான், இந்த ஆளை கட்டிக்கிட்டு. யார? இந்த ஆளை கொடுக்காட்டி உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. இல்ல, ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு யார. ஒரு நாளும் அவர் தவறு செய்கிறவர் அல்ல. ஆமென். ஒருவேளை நீ கேட்கிறது ஒன்றா இருக்கலாம், இப்படி சொல்றேன், அதை விட நேர்த்தியான ஒன்றை ஆண்டவர் தருவா. இல்ல, நாம கேட்கிறதை விட தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் சொல்லும்படி தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ கேட்கிறதை விட 1% ஆண்டவர் கீழே இறக்கி கொடுக்க மாட்டார், 1% மேல வச்சுதான் ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். ஓ ராபா சந்தரா. ஆண்டவர் ப்ராப்பர்ட்டிகள் அவனுக்கு சொல்லி கேட்கிற ஒன்றில் 1% ஆண்டவர் குறைச்சு கொடுக்க மாட்டான், 1% ஆண்டவர் கூட்டி அவனுக்கு கொடுப்பான். ஆமென். 4வது பதில் இல்லை என்பதுதான் பதில். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்ஸ் வில் இல்லை, தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லாத ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். நீங்க மனசுல பிக்ஸ் பண்ணிட்டு, இல்ல மனசுல ஒரு காரியத்தை பிக்ஸ் பண்ணிட்டு, ஆண்டவரை இது உடைய தேவ சித்தமா அப்படின்னு கேட்டா உங்க மாம்சம் சொல்லும் அதுதான் தேவ சித்தம்னு சொல்லும். ஆமென். இல்ல, நல்ல திறந்த இருதயத்தோடு போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை காட்ஸ் வில், என் வேலை, என் திருமணம், என் படிப்பு, என் எதிர்காலம், ஆண்டவரை எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கருமையான காத்திருந்து ஜெபித்து பாருங்க. தேவன் தம்முடைய திருவுல சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நினைச்சுவார், நிறைவேற்றுவார். சில வாலிப தம்பி நான் ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிடுவான். நான் சொல்ல புரியுதா உங்களை? பிக்ஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நீ அமைத்து தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல மனைவி எனக்கு தரப்போறதுக்காக நல்ல ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் இருக்க ரெபேக்காவை மறந்துடாதீங்க ஆண்டவரே. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிக்ஸ் பண்ணிட்டான். யார? ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிட்டான். பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஆண்டவத்தையே போய் அந்த ஜெபத்துல ஆண்டவர் செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். சரியா? அப்போ முதல் பதில் உடனே பதில், 2வது பதில் காத்திரு, 3வது பதில் நாம் கேட்பது ஒன்று கொடுப்பது வேறொன்று, 4வது பதில் இல்லை என்பதுதான் பதில். இப்ப முதல் பாயிண்ட்டுக்கு வரும். முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொன்னேன்? அங்கதான் தப்பு பண்றீங்க. நான் பாயிண்ட்டுக்கு வருவேன்னு சொன்னேன். சரியா? முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? அவர்கள் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்ன? தேவனுக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை, வாழ்க்கை சரியா இருந்தது, வார்த்தை பரலோகத்தை என்ன செய்தது? அசைத்தது. 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கும். சோர்வு வரும், பதில் தாமதிக்கிறப்ப சோர்வு வரும், கொஞ்சம் மாம்சத்துல முயற்சி பண்ண சொல்லும். இல்ல இதுதான் காட்ஸ் வில் இருக்கு அப்படிலாம் சத்தம் எல்லாம் கேட்கும். நீங்க தேவ சமூகத்துல தரித்திருக்கணும். ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில் தரும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அதே அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். 3வது இவர்கள் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, இவங்க ஜெபம் இன்னும் கேட்கப்படல. ஆனா சகரியாவுக்கு ஒரு ஊழிய அழைப்பு வருகிறது. அழைப்பு. ஆனா அந்த ஊழியத்தை என்ன செய்கிறான்? அல்ல தட்டாமல் ஏற்றுக்கொள்ளுகிறான். 3வது இவன் ஜெபம் கேட்கப்பட காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, பதில் வராவிட்டாலும் பரமனுக்கு ஊழியம் செய்ய தன்னை என்ன செய்கிறான்? அர்ப்பணிக்கிறான். இந்த 9வது வசனத்தை நீங்க எப்படி புரிந்து கொண்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் நான் விளக்கி உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்பட எல்லாரும் என்ன கவனிங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் உள்ளத்தை பாரப்படுத்துகிறார். பாருங்க, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, அங்க சொல்லுங்க, தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு எனக்கு அருமையானவர்களே, அவ என்ன செய்தானா? சீட்டை பெற்றுக்கொண்டான். அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு அருமையானவர்களே, இப்போ இருக்கிற ஆலயத்தின் மாதிரி தான் அந்த காலத்திலும் இருந்தது. நாங்க நிற்கிற இடம், நானும் 1000 அமர்ந்திருக்கிற இடம் இருக்குல்ல, இது மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்க அமர்ந்திருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். வெளியே இருக்கிறது பிரகாரம்.
இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே ஒரு தொங்கு திரை இருக்கும். அதுதான் இயேசு சிலுவைகளை மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை நீங்கள் நினைச்சதும் பெற்றுக்கொண்டோம் இல்ல. அப்போ எனக்கு அருமையிலே ஒரு திரைச்சீலை, இந்த திரைச்சீலைக்கு உள்ள நான் நிற்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க என்ன இருக்குன்னா ஒரு எனக்கு அருமையான ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். திரைச்சலைக்கு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கும்? அமைதியா இருக்கும். அப்படியா? பாருங்க கூட்டத்தோட சேர்ந்து. ஆமே, சரி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி திரைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா தூப பீடம் இருக்கும். தூபப்பீடம். இப்படி ஆலயத்துக்குள்ள ஏறி நீங்க என்ட்ரானீங்க, பழைய ஏற்பாட்டு கால ஆலயத்தில் ஏறி என்ட்ரானீங்கன்னா வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 அகல் கொண்ட ஒரு பொன் குத்து விளக்கு இருக்கும். அது 85 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்குக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா சமூகத்து அப்பங்களை அடுக்குகிற மேஜை இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அதற்கு 2க்கும் மையப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா தூப பீடம் இருக்கும். தூப பீடத்துக்கு திரை கீழே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த நாட்கள்ல எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஏறி போய் ஆலயத்துக்குள்ள பணி செய்ய என்ன செய்யாது? முடியாது. யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் எனக்கு அருமையானவர்களே ஆலயத்துல பணி செய்ய முடியும். நல்ல பாட தெரிகின்றதுக்காக பணி செய்திட முடியாது. நல்ல பிரசங்கம் பண்ண தெரிகின்றதுக்காக பணி செய்திட முடியாது. சரியா? நல்ல தாளந்து இருக்கு, திறமை இருக்குதுன்றக்காக வேண்டி உங்களுக்கு ஊழிய பொறுப்புகள்லாம் கொடுத்துட முடியாது. அழைப்பு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம ஆட்களுக்கு 4 பாட்டு பாட தெரிஞ்சா உடனே கூட்டு முன்னாடி நிறுத்தாடி போயிருவான். போ, என்னைக்கு சபையில களை எடுக்கிறோம் அன்னைக்கு சபை வளரும். ஆமென். இல்ல, அழைப்பு என்பது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஒரு 1.5 அடி உயரம் தான் வித்தியாசம், அப்படிதானே? நீ கீழே உட்காந்துக்க, நாங்கள் மேலே நிற்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? 1.5 அடி, அவ்வளோதானே வித்தியாசம். ஆனா இந்த 1.5 அடி ஏறி வருவதற்கு பண்ண விளக்கரியம் இருக்கே, பண்ண தியாகம் இருக்குதே, அவமானம் இருக்குதே இல்ல. இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியும் அவரை பார்க்கல. நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், நல்ல சாப்பாடு அன்னைக்கு இல்லை. ஊரை விட்டு, அவர் பிறந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்து அன்னைக்கு அவர் அங்கீகரிக்க ஆட்கள் கிடையாது, ஆதரிக்க ஆட்கள் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஆட கிடையாது. பசியும் பட்டினியுமாய் நின்று இந்த ஊழியத்தை கட்டி 30 வருஷம் இந்த ஊழியத்தை கட்டி 1.5 அடி ஏறி நிற்கிறாரே. இந்த 1.5 அடி ஏறி நிற்பதற்கு ஒரு பண்ணின தியாகம் இருக்குதே. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க பாஸ்டர் பார்த்து கேட்டு பாருங்க. ஒரு வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள், அது முட்கள் நிறைந்தது, வேதனை நிறைந்தது, அவமானம் நிறைந்தது இல்ல. சில வேளை இப்படி கூட நாங்க கேள்வி கேட்டிருக்கிறோம், உண்மையே நாங்க அழைக்கப்பட்டு தான் வந்தோமா ஆண்டவரே? எங்களுக்கு பின்னாடி வந்தவன்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கிறான் இல்ல. எங்களுக்கு பின்னாடி வந்தவன்லாம் இடம் வாங்கி சபையை கட்டிட்டான். எங்களுக்கு பின்னாடி வந்தவன்லாம் எங்கெங்கேயோ போற. ஆண்டவரே, நாங்க இருந்த இடத்துலயே இன்னையும் பசியும் பட்டினியுமா இருக்கிறோமே, அழைக்கப்பட்டு தான் நாங்க வந்தோமா என்று சொல்லி எண்ணி தவித்த நாட்கள் ஏராளம் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலைகளும் உண்மையா இருந்ததன் உயர்வே இன்னைக்கு இந்த 1.5 அடி உயரம். ஆமென். ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அப்போ ஆசாரிய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் எனக்கு அருமையானவர்களே ஆலயத்துக்குள்ள வந்து பணிவிட செய்யணும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஏறி வந்துட முடியாது. உள்ள செய்யக்கூடிய வேலை 3 வேலை தான். 3 ஆசாரியர்கள் மாத்திரம்தான் உள்ள வந்து வேலை செய்ய முடியும். நினைச்சவன்லாம் எனக்கு அருமையானவர்களே ஏறி வந்துட முடியாது. அப்படி வந்தா அவன் செத்து போவான். அதனாலதான் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆசாரிய ஊழியர்களை ஆசாரிய முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் செய்றவங்களை சீட்டு போட்டு என்ன செய்றாங்க? எடுக்கிறான். அன்றைக்கு எத்தனை ஆசாரிய வகுப்பு இருந்துச்சுன்னா 24 ஆசாரிய வகுப்பு இருந்தது. ஒரு ஆசாரிய வகுப்புல 1000 ஆசாரியன் இருப்பான்.
நீங்க வீட்டில் போய் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாரிய வகுப்பின் முறைமைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், போடப்படும். ஒரு ஆசாரிய வகுப்புல 1000 பேர் இருப்பான். இந்த ஆசாரியனுக்கு 2 ஆசை தான். ஒன்று, அவனுக்கு பிறக்கிற முதல் பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கணும். ஏன்னா தனக்கு பிறகு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்படணும். 2வது, சாகிறதுக்குள்ள ஒரு முறையாவது ஆசாரிய ஊழியம் என்ன செய்யணும், செஞ்சிடணும். அந்த ஆசாரிய ஊழியம், இப்ப சீட்டு விழுந்து உள்ள போறாங்கல்ல, அவங்க போய் எவ்வளவு நாள் இந்த ஆசாரிய ஊழியம் செய்வாங்க தெரியுமா? ஒன்லி 2 வீக்ஸ், 2 வாரம் தான் செய்வாங்க. அவங்க வந்துருவாங்க, அடுத்த ஆள் பேர்ல சீட்டு விடுங்க, அவன் என்ன செய்வான், ஆசாரிய ஊழியம் செய்ய எனக்கு உள்ள போவான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முதல் வகுப்புல இருக்கிற 1000 ஆசாரியர்கள் அவங்க ஆசாரிய ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப 2வது வகுப்புல 1000 பேர் இருப்பாங்கல்ல, இப்ப 1000 பேருக்கு எனக்கு அருமையானவர்களே என்ன செய்வாங்க, ஒரு நாள் காலை விடியற் காலம் 3 மணிக்கு எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஊதின உடனே, இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே இந்த 1000 ஆசாரியர்கள், 2வது வகுப்புல இருக்க 1000 ஆசாரியர் இருக்க, நான் பேசுற புரியுதா? 2வது வகுப்புல இருக்கிற 1000 ஆசாரியர்கள் எழும்பி எங்க வந்துருவாங்கன்னா சாலமோன் மண்டபத்துக்கு வந்துருவாங்க. தேவாலயத்துக்கு அருகில சாலமோன் மண்டபம் அப்படின்னு இருக்கும். அந்த மண்டபத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க, வந்துருவாங்க. வந்து காலையில எழும்பி அவங்க குளிச்சு உள்ளாடை அணிந்து, எனக்கு அருமையான பாகை அணிந்து அங்கி அணிவாங்க. ஆசாரியன் ஆடை அவ்வளவு அழகா இருக்கும். அதுல ஒரு கனி, ஒரு மணி அழகா தொங்கும். இதெல்லாம் உடுத்தி தன்னை ஆயத்தப்படுத்தி 9 மணிக்கு கரெக்டா அவங்க வந்து நிற்பாங்க. எங்க நிற்பான்னா பிரகாரத்தில் நிற்பான். பிரகாரத்தில் வெண்கல தொட்டி இருக்கும். வெண்கல தொட்டியை தாண்டி பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தை தாண்டி நம்பாலு ஆட்டுக்குட்டியை வச்சு ரெடியா நிற்பான். எதுக்கு? பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி கொடுப்பதற்காக ரெடியா நிற்பான். இப்போ ஒரு ஆசாரியன் வருவாரு, உடனே நம்பால் வருவான். அவன் சொல்லலாம், பாவ நிவாரண பலி செலுத்தணும். ஆட்டு தலைமையில கை வைப்பான், பாவத்தை சொல்லுவான். அவனுக்காக அந்த ஆடு பலி செலுத்தப்படும். ஆசாரியன் தன் பங்கை எடுத்துக்கொண்டு ஒதுங்கிடுவான். இவன் வீட்டுக்கு திரும்பிடுவான். அடுத்த ஆள் வருவான், அடுத்த ஆசாரியன், அடுத்த ஆள் வருவான், அடுத்த ஆசாரியன். எல்லாரும் பலி செலுத்தி முடிச்ச பிறகு இந்த 1000 ஆசாரியர்கள் மாத்திரம் நின்று கொண்டே இருப்பார். இப்ப பிரதான ஆசாரியன் சொல்லுவா, இந்த 1000 ஆசாரியர்களுக்குள்ள 80 வயதை கடந்தவர்கள் யாரேனும் இருந்தா நீங்க முன்பதாக என்ன செய்யலாம், வரலாம். 80 தொட்டவர்கள், 80 கடந்தவர்கள். ஏன்னா எனக்கு அதுக்கு மேல அவங்க எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆசாரிய ஊழியம் செய்யாம அவங்க சாகக்கூடாது, அதான் அவனுடைய ஆசை. அதனால அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, 80 வயதை கடந்தவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு. உடனே பார்த்தா தட்டு தடுமாறி ஒரு 10-15 ஆள் முன்னாடி வருவான். ஆனா உள்ள செய்ய வேண்டிய வேலை 3 வேலை தான் இருக்குது. ஒன்று தூபப்பீடம், ஒன்று விளக்கு, இன்னொன்று சமூகத்து அப்பங்களை அடுக்கிற மேஜ். அந்த 3 வேலை தான் செய்ய முடியும். இப்போ ஒரு 15 பேர் வந்த உடனே சரி நமக்கு வேண்டியப்பட்ட ஆளை உள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு பிரதான ஆசாரியன் என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. நாம அப்படிதான் அனுப்பியிருப்போம் இல்ல. நம்ம சித்தப்பா வீட்டு மகனை மறந்தாது, ஒன்று விட்டு சித்தப்பா இருக்கிறான் இல்ல, மாமா மகன் இருக்கிறான், அவனை அப்படியே அனுப்ப இல்லை. அங்க என்னன்னா அந்த 15 பேர் பேரை எழுதி சீட்டு குலுக்கி போடுவான். சீட்டு குலுக்கி போட்டு சீட்டு யார் பேர்ல விடுகுதோ அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு அருமையானவர்களை உள்ள போகணும். மறுபடியும் மற்றவங்க பின்னாடி போயிடுறாங்க. அடுத்த முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ முதல் சீட்டை குலுக்கி போடுறாங்க, ஒரு சீட்டு விழுகுது, பேரை வாசிக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஆசாரியன் முன்னாடி வரார், தட்டு தடுமாறி முன்னாடி வரார். பார்த்தா 80 வயதை கடந்தவர். அவர் கையில் ஒரு பெரிய தாம்பாலம் ஒன்று கொடுக்கப்படும். அதில் 2 பாத்திரம் இருக்கும், 2 பொன் பாத்திரங்கள் இருக்கும். ஒன்றில் ஒளிவ எண்ணெய் இருக்கும், ஒன்றில் எம்டி பாத்திரம் இருக்கும். எனக்கு அது ஒரு துண்டு கொடுப்பாங்க, திரி கொடுப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, இது எல்லாம் எடுத்துட்டு 15 படி ஏறி தான் தேவாலயத்துக்குள்ளே போகணும். இது எல்லாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப எனக்கு அருமையானவர்களே வெயிட்டு தூக்கிட்டு போக முடியாது. உடனே ஆசாரியன் கேட்பாரு, உனக்கு மகன் இருக்கானா அப்படி. அப்பா எழும்பி வரப்போ மகனும் கூட எழும்பி வந்துருவான். ஏன்னா எப்போ அழைப்பு வருதுன்னு தெரியாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நமக்கும் எப்போ அழைப்பு வருதுன்னு தெரியாது. ஆமே, எப்போ வந்தாலும் போறதுக்கு ரெடியா இருக்கும் இல்ல. ஏன்னா ஆண்டவர் திடீர்னு வரலாம், இல்ல திடீர்னு அழைக்கலாம், அப்படிதானே? அப்போ எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்பொழுதுமே மரணத்தை சந்திக்கவும் ஆயத்தமாயிருக்கணும், வருகை சந்திக்கவும் ஆயத்தமா இருக்கணும். மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்களால் நம்ம என்ன செய்யக்கூடாது, மரணத்தை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தம், ரெடி டு கோ. இப்ப அப்பா வந்த உடனே மகனும் ஆயத்தமா என்ன செய்தான்
வந்துட்டான். உடனே பிரதான ஆசாரியன் கேட்பணும், மகன் இருக்கான்? ஆமா. எங்க? அவன் வருவான். இப்போ அவன் கையில கொடுப்பாங்க. அப்பாவும் மகனும் எடுத்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா தேவாலயத்துக்குள்ள போவாங்க. எதுக்கு மகனை உள்ள கூட்டிட்டு போறாங்கன்னா, இவன் ஆசாரியனாய் வருகிற போது இந்த பணி அவன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்பாட்டா என்ன செய்யுது, அந்த இடம் மாறுகிறது. இப்ப அப்பாவும் மகனும் உள்ள போறாங்க. அங்க 7 அகல் கொண்ட பொன் குத்து விளக்கு இருக்குது. அந்த விளக்குக்கு பக்கத்துல இருப்ப அதுல இருந்து பழைய எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு அதை நல்ல துணி போட்டு பல தொடச்சு புது ஒளிவெண்ணெய் ஊத்தி திரி வச்சு கரிமையானவர்கள் திரி ஏற்றுவாங்க. ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். முதல் ஆசாரிய வேலை முடிஞ்சு. இப்போ 2வது ஆசாரியன் பேரை சீட்டு விடுகுது. 2வது ஆசாரியன் வராரு. அவர் கையில் ஒரு பெரிய தாம்பாலம் கொடுக்கப்படுது. அதில் கருமையான அதில் 12 சமூகத்து அப்பங்கள் இருக்கும். இந்த 12 சமூகத்து அப்பங்கள் எதை குறிக்குதுன்னா 12 கோத்திரங்களை குறிக்கிறது. ஒரு அப்பத்தின் நீளம் 1.5 அடி நீளம் இருக்கும். இந்த 12 அப்பம் இல்லை கருமை இதற்கு முன்பு வைக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே, அதை சுத்தம் பண்ணுவதற்கான துணி, இதெல்லாம் தூக்கிட்டு 80 வயதை கடந்த ஆசாரியனால உள்ள போக முடியாது. உடனே எனக்கு கருமையானவில்லை ஆசாரியன், பிரதான ஆசாரியன் கேட்பாரு, உனக்கு மகன் இருக்கானா? ஆமா. மகனை கூப்பிடு. மகன் அப்பா உள்ள போவாங்க. உள்ள போய் அந்த சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைத்திருக்கிற மேஜை இருக்குல்ல, அந்த மேஜைக்கு முன்பதாக மண்டிக்கிட்டு அதில் இருக்கிற 12 அப்பத்தை எடுத்து ஒரு எம்டி ட்ரேல வச்சுட்டு அந்த டேபிளை நல்லா சுத்தம் பண்ணி மறுபடியும் கொண்டு போன 12 சமூகத்து அப்பங்களை அடுக்கிட்டு அவர்கள் அதற்கு அருகாமையிலே நிற்பார்கள். விளக்குக்கு அருகாமையிலும் எனக்கு ஒரு ஆசாரிய மகனும் நிற்பாங்க. இப்போ ஆசாரியன் மகன் அசையாம தேவ பிரசனத்தில் நின்று கொண்டிருப்பான். ஆனால் ஆசாரியன் மாத்திரம் லேசா அப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருப்பான். அங்கும் இங்கும் லேசா நிற்கிற இடத்துல ஒரு மூமெண்ட். ஏன்னா அவன் அங்கில ஒரு மணி இருக்கும். இந்த மணி சத்தம் எனக்கு கருமை வெளியே கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஆசாரியன் அசைய மணி சத்தம் வெளியே என்ன செய்யும், கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒருவேளை எனக்கு மணி சத்தம் வரலன்னா ஆசாரியன் செத்துட்டான்னு அர்த்தம். சரி, உடனே ஒரு 10 பேர் உள்ள போய் அவனை தூக்கிட்டு வந்தாலும் அப்படிலாம் உள்ள நான் நினைச்சவன்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நினைச்சவன்லாம் தடி எடுத்தவன்லாம் இன்னைக்கு தண்டைக்காரனா நிற்கிறான் பார்த்தீங்களா கடைசி காலத்தில், அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, ஊழியத்துக்கெல்லாம் வர முடியாது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆசாரியன் இடுப்பில் செயினை கட்டி பிரகாரம் வரைக்கும் ஒரு செயின் கிடக்கும். அந்த செயின் எங்க இருக்குன்னா ஆசாரியன் இடுப்பில் கட்டியிருப்பான். மணிச்சத்தம் எந்த பக்கத்தில் வரலையோ செயினை பிடிச்சி என்ன செய்வான், இழுத்துருவான். செத்த ஆசாரியன் வெளியே வந்துடுவான். இப்போ 3வது சீட்டு குலுக்கி போட்டா அது சகரியாவின் பேர்ல விழுந்துருச்சு. உடனே சகரியா முன்னாடி வரான், தடுமாறி வரான். இப்போ சகரியாவின் கையில பெரிய தாம்பாளம் கொடுக்கப்படுது, நெருப்பு தல் கொடுக்கப்படுது, எனக்கு முள் கரண்டி கொடுக்கப்படுது, சாம்பலை எடுத்து வைக்க ஒரு எம்டி பாத்திரம் கொடுக்கப்படுது, சாம்பிராணி கொடுக்கப்படுது, அந்த இடத்தை சுத்தம் பண்ணுவதற்கான துணி கொடுக்கப்படுது. இது எல்லாம் தூக்கிட்டு எனக்கு 80 வயதை கடந்த சகரியா எங்க போகும்னா தேவாலயத்துக்குள்ள போகணும். இப்போ பிரதான ஆசாரியன் கேட்கிறாரு, உனக்கு மகன் இருக்காதா? சகரியா சொல்ற, எனக்கு மகன் இல்லை. அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இருண்ட காலத்துல உண்மையா இருந்தவன், எல்லாரும் பாவம் செய்த போது தேவனுக்காய் பரிசுத்தமா வாழ்ந்தவன், சரி துன்மார்க்கமா இருந்தான் ஜெபம் கேட்கப்படலாம் கூட பரவாயில்லை, தெய்வத்துக்கு முன்பு உண்மையாய் வாழ்ந்தவன், நீதியாய் வாழ்ந்தவன், பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், அவன் ஜெபம் கேட்கப்படல. அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லைங்கிறான். உடனே வேற வழி இல்லை, அவன் தான் தூக்கிட்டு போன தடுமாறி தூக்கிட்டு போறான். போய் தூவப்பு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி பழைய சாம்பல்லாம் எடுத்துட்டு தலையில் எடுத்து முள்ளு கண்டு எடுத்து தலையில் வச்சு சாம்பிராணி போட்டு தூபம் காட்டுறான். இந்த தூபம் மேலே போகிறப்போ ஒரு தேவ தூதன் கீழே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இறங்கி வருகிறான். இறங்கி வந்து என்ன கடுமையானவர்களே, அங்கே 3 ஆசாரியர்கள் இருக்காங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? 3 ஆசாரியர்கள், 2 ஆசாரியனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 5 பேர் அங்க நிக்கிறாங்க. ஆனா மேகத்தில் மேலிருந்து இறங்கி வந்த தேவ தூதன் ஒரே ஒரு ஆசாரியன் பேரை சொல்லி கூப்பிடுகிறான். இப்படி கூட சொல்றேன், தேவை உள்ளவர்களுடைய தேவையை அறிந்தவர் தான் நம்முடைய தெய்வம். இப்போ என்ன தேவையோடு நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, நான் என்ன தேவையோடு நிக்கிறேன் உங்களுக்கு அது தெரியாது. ஆனா உங்களையும் என்னையும் இடத்துல கூட்டி சேர்த்த ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். என்ன தேவையோடு வந்திருக்கிறோம் இல்ல, இந்த வர மாதத்துல நமக்கு என்ன தேவை அதை தெய்வம் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். பாருங்க, தேவை உள்ள அந்த சகரியாவுக்கு அருகாமையில போய் அந்த தேவ தூதன் பாருங்க 13ஆம் வசனத்துல, தூதன் அவனை நோக்கி,
என்ன சொல்றான்? சகரியாவே நேம்கால், பேர் சொல்லி கூப்பிடுறா. யாரு? தூது. பரலோகம் உங்களையும் அறிந்திருக்கிறது, உங்கள் பெயரையும் அறிந்திருக்கிறது. ஆமென். உங்களையும் அறிந்திருக்கிறார், உன் குடும்பத்தையும் அறிந்திருக்கிறார், உங்களையும் அறிந்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளையும் அறிந்திருக்கிறார், உன்னையும் அறிந்திருக்கிறார், உன் வேதனையும் அறிந்திருக்கிறார், உன்னையும் அறிந்திருக்கிறார், உன் தேவையும் அறிந்திருக்கிறார். நிச்சயம் பரலோகம் இன்றைக்கு அதை சாங்ஷன் பண்ணும். கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. தேவன் தேவைகளை சந்திக்கிறவர், ஒரு நாள் உன்னை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. ஆமென். சகரியா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சகரியா அப்படிங்கிற பேருக்கு தேவன் தம் நினைவில் வைத்திருக்கிறார். இந்த உலகம் ஒன்றை மறக்கலாம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மறக்கலாம், உலகத்தில் நன்மையை பெற்றவர்களை மறக்கலாம், ஆனா உன்னை மறக்காத ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்து என் தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை நினைவில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீரை நினைவில் வைத்திருக்கிறார், உன் ஜெபத்தை நினைவில் வைத்திருக்கிறார், உன் அவமானத்தை நினைவில் வைத்திருக்கிறார், உன் நிந்தை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஊர் உறங்கி கிடக்கிற எத்தனையோ இரவுகள் கண்ணீரால உன் தலையணை நீ நினைக்கிற. நீ அழுகிறது உன் புருஷனுக்கு தெரியாது, நீ அழுகிறது உன் மனைவிக்கு தெரியாது, நீ அழுகிறது உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, நீ அழுகிறது உன் பெற்றோருக்கு தெரியாது. ஆனா உன் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. அதை நினைவில் வைத்திருக்கிறார். என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு சகோதரா சகோதரி, உன் கண்ணீரை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். உன் ஜெபத்தை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தும் இல்ல, அது உன் ஜீவனுக்கே போதுமானதா இல்லை. ஆனா ஊழியனுக்கு கொடுத்தீல, ஊழியர்களுக்கு கொடுத்தீங்கள, பரலோகம் மறக்கலமா? பரலோகத்தை மறக்கல. நீ ஊழியனுக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருப்பாயானா அந்த பரலோகம் மறக்காது. ஒருவேளை உடத்து நன்மையை பெற்ற அநேகர் உன்னை மறந்திருக்கலாம். தெய்வம் மறக்கிறவரே அல்ல, மறக்கிறவரே அல்ல. இல்ல, நினைவில் வைத்திருக்கிறார். உங்க ஜெபத்தை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். உங்க கண்ணீரை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். நீ பட்ட அவமானத்தை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். தெய்வத்துக்காக நீ சுமந்து கொண்ட நிந்தையை தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். நீ பட்ட அடிகள், அவமானங்கள், வேதனைகள் ஒன்றையும் ஆண்டவர் மறக்கல. தீர்க்க தரிசனமா சொல்றேன், அது எல்லாம் உனக்கு ரிவார்டா வரப்போகுது, அது எல்லாம் உனக்கு மேன்மையா வரப்போகுது, அது எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா வரப்போகுது. அடுத்த அரை ஆண்டுல நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக தெய்வம் கிரியை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. யோசித்து பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளையே. உத்தமமா வாழ்றவனை ஒரு நாளும் பரலோகம் மறக்காதுமா. உண்மையா வாழ்றவனை ஒரு நாளும் பரலோகம் மறக்காது. ஊழியத்துக்காய் கொடுக்கிறவனை ஒரு நாளும் பரலோகம் மறக்காது, மறக்காது. ஆண்டவர் எல்லாம் ஒண்ணு மறந்து போகட்டும், போட்டும். நினைக்க வேண்டியவன் நினைத்திருக்கிறாரே, அது நமக்கு போதும். ஆமென். அவன் நினைச்சா ஒரு நொடி, பிராக்சர் ஆஃப் செகண்ட், எனக்கு அருமையான அப்பத்தை திருப்பி போடுவதை போல உன் மேல் இருக்கிற, உன் குடும்பத்தின் மேல் இருக்கிற, உன் பிள்ளையின் மேல் இருக்கிற நிந்தையை ஆண்டவர் புரட்டி போடுவார். பிராக்சர் ஆஃப் செகண்ட். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு 6 மாசமும் தேவையில்லை, 6 நாளும் தேவையில்லை, 6 நொடி போதுயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாங்க கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்த்து சாட்சி சொல்லணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கீங்களேன், நேரம் போத இல்ல. பரலோகத்தை பார்த்து பழக்கப்பட்டவர்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு அனுபவத்தில் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாருங்க, கருவி அனுபவம் இன்னொரு காரியம் நடக்குது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேள். உன் மனைவியாகிய எலிசபெத், எலிசபெத் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி வாங்கல, தேவன்
நினைவில் வைத்திருக்கிறார். எதை நினைவில் வைத்திருக்கிறார்? வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தேவன் அழைத்த போது, தேவன் உன்னை அபிஷேகித்த போது, தேவன் உன்னை முன்குறித்த போது, நீ ஞானஸ்தானம் எடுத்த போது உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரே, உனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தாரே. ஒருவேளை நீ அதை மறந்திருக்கலாம், பரலோகம் அதை மறக்கல. தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். அடுத்த 6 மாதங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டு பிறக்கிறப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உங்க சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? என்ன வாக்குத்தத்தம்? யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லணும். கைதட்டுங்க அக்கா. ஆமென். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பார்த்தீங்களா? இப்படி சொல்லி 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 ஜெபம். ஆண்டவரே, எங்க 1000 கொண்டு நீங்க பேசினீங்களே, இந்த ஏசை 58:11, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்துக்கு வாழ்க்கை என்ன செய்யணும்? இப்ப நான் சொல்றேன், எனக்கு 6 மாதம் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். அடுத்த 6 மாதம் எதிர்பாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறுதலோடு இந்த ஆண்டை நீ முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் இல்ல, ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. எல்லாருக்குமே நீங்க தனியா ஜெபித்து ஒரு வாக்குத்தத்தம் எடுத்திருக்கலாம், குடும்பமா ஜெபித்து ஒரு வாக்குத்தத்தம் எடுத்திருக்கலாம், சபையா நீங்க ஜெபித்து ஒரு வாக்குத்தத்தம் எடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தை அட்டை கொடுப்பாங்கல்ல, இங்க உண்டா? முன்னாடி வந்து எடுப்பீங்களோ? அப்படிதானே? அதுலயும் பாருங்களேன், முன்னாடி வந்து எடுக்கிறப்ப மேல இருக்கிறத எடுக்க மாட்டான். அதுல கீழே இந்த கிளி பார்த்து நல்ல அட்டையை எடுத்து ஐயாவுக்கு போடுற மாதிரி இந்த கீழே இருக்க சீட்டை உருகுவான். அப்படி உருகினாலும் அது நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. மேல இருந்தாலும் வாக்குத்தத்தம் தான், கீழே இருந்தாலும் வாக்குத்தத்தம் தான், நடுவில் இருந்தாலும் வாக்குத்தத்தம் தான். ஆமென். நம்மளுக்கு என்ன ஒண்ணுன்னா, ஒருவேளை மேலே எடுத்து என்னதையாவது வந்துச்சுன்னா அது எதுக்குடா வம்பு, சரி சென்ட்ரா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்பயும் பாருங்க, ஐயாவுக்கு கிளி நல்ல சீட்டு தான் எடுத்து போடுது. ஆமென். அல்லேலூயா. சரி, 3வது தொடர்ந்து வாசிக்கிற வசனத்தை. உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான். இல்ல பாருங்க, எனக்கு அருமையான பரலோகம் பாருங்களேன், எவ்வளவு கிளியரா எனக்கு அருமை. சகரியா குடும்பத்தை அறிஞ்சது. சகரியாவுக்கு மனைவி பெயர் எலிசபெத்து. அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேரை பரலோகமே பிக்ஸ் பண்ணிடுச்சு. ஆமென். யோவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் கிருபையாய் தருகிறார் என்று அர்த்தம். ஆமென். சகரியா என்ன அர்த்தம்? எலிசபெத்துனா யோவான்னா கர்த்தர் கிருபையாய். இப்ப பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். எதை நினைவில் வைத்திருக்கிறார்? உங்க கண்ணீரை நினைவில் வைத்திருக்கிறார், உங்க ஜெபத்தை நினைவில் வைத்திருக்கிறார், நீங்க பட்ட பிரயாசத்தை நினைவில் வைத்திருக்கிறார், ஆண்டவருக்காக நீங்க செஞ்ச ஊழியத்தை நினைவில் வைத்திருக்கிறார், ஊழியனுக்கு கொடுத்ததை நினைவில் வைத்திருக்கிறார், ஊழியன் மேல் நீங்க பாராட்டின அன்பை நினைவில் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதை தேவன் வாக்குத்தத்தங்களை நினைவில் வைத்திருக்கிறார். அதை கிருபையாய் அடுத்த 6 மாதங்களில் தேவன் தரப்போகிறார். தேவ சமூகத்திலிருந்து 3வது தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றேன். இந்த கருமையான ஆண்டு முடிகிற போது நீங்க இண்டிவிஜுவலா, ஃபேமிலியா, சர்ச்சா நீங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேறிதான் நீங்க உட்பிரவேசிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்ப பாருங்க, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகரியா எலிசபெத் ஜெபங்களை கேட்டு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வதற்கான முதல் காரணம் அவர்கள் வாழ்க்கை. சரியா? 2வது, எனக்கு அருமையானவர்களே, பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபம். இல்ல, பதில் வராட்டியும் ஊழிய அழைப்பென்று சொன்ன வந்தபோது ஊழியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலை அவர்களுக்குள் இருந்தது. இல்ல, நேரம் கடந்து போது உங்க பாஸ்டர் ஒரு காரியம் சொல்ல சொன்னாரு. எனக்கு அது ஆவியில் நடத்துதல் இல்லை. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்து ஒருவேளை மீண்டும் நீங்க என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜெப முகாமாவே ஒரு நாள் நடத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தின் மேன்மையை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. எனக்கு அன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் அந்த காரியத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வேகமா வேதத்தை மூடி வைத்து விட்டு எல்லாரும் எழும்பி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல வேதத்தை ஓரமாக வைங்க. தேங்க்யூ லார்ட். யாரும் வெளியே போகக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்படி துள்ளி குதிச்சு எழும்புங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. டயர்லாம் போயிடுச்சா? ரைட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இல்லை என்ன கவனிங்க, 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த சங்கீதத்தை இன்னைக்கு நீங்க சங்கீத பகுதியில் வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆட்கள் மாறலாம், ஆவியானவர் ஒருவர். ஆமென். சங்கீதம் 65 சொன்ன உடனே இந்த ஆவியில் அவ்வளோ ஒரு குதூகலம். ஏன்னா உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வசனமே அதுதான். ஆமென். நான் இங்கு வந்தெல்லாம் பிரசங்கம் எடுக்கல. நான் அழைப்பு வந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது கத்த சொன்னா நான் ஜெபத்தை கேட்கிறேன் சொல்லுனார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு சொன்னப்போ பரலோகம் பாஸ்டருக்கும் சொல்லிடுச்சு. ஆமென். சங்கீதம் 65 வாஸ்து அதுல 2 விளக்கத்தை நீ சொல்லு, தொடர்ந்து உன் புள்ள பேசுவான் அப்படின்னு ஆண்டவர் அன்றைக்கு பிக்ஸ் பண்ணிட்டார். ஆமென். அப்போ இந்த செய்தி பரலோகத்தில் பிக்ஸ் பண்ண செய்தி, உங்களுக்காகவே பிரத்யேகமாய் ஆயத்தமாக்கப்பட்ட உணவு. ஆமென். இன்னைக்கு உங்க எல்லார் வீட்லயும் இன்னைக்கு சமையல் இருந்திருக்கும் இல்ல, இல்லாட்டி போய் சமைப்பீங்க. ஆனா இன்றைக்கு பிரத்யேகமா ஒரு ஆயத்தம் இல்ல, தம்பி ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு பிரத்யேகமான ஆகாரத்தை ஆண்டவர் ஒழுங்கு செய்ததை போல ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்றேன், ஐ எம் so very happy. ரொம்ப ஆவியில சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா எங்கு 2 ஒருமனப்படுது அங்கு பரலோகம் இறங்கி இல்ல. இன்னைக்கு அருமையான தேவ மனிதனோடு தேவன் ஆவியில ஒருமுகப்படுத்தினார். அவருக்கு கொடுத்த அதே சங்கீதம் 65 இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். இன்னைக்கு 2 பேருக்கு அதை கொடுத்ததுனால அதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you. எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடி. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you. என் வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் அதை இன்றைக்கு நான் தூக்கி எறிகிறேன். வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. உன் வார்த்தையை அல்ல, உன் வெளியரங்கமான தோற்றத்தை அல்ல, உன் வாழ்க்கையை பார்க்கிறா, அந்தரங்கத்தை பார்க்கிறா. தேவன் விரும்பாத காரியத்தை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியே எடுக்கிறேன், வெளியே தூக்கி போடுகிறேன்ப்பா, தூக்கி போடுறேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். என் ஜெபத்துக்கு பதில் தர போறீங்க, தர போறீங்கப்பா. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. நினைவில் வைத்திருக்கிறீங்க, என் கண்ணீரை நினைவில் வைத்திருக்கிறீங்க, என் ஜெபத்தை நினைவில் வைத்திருக்கிறீங்க, என் அவமானத்தை நினைவில் வைத்திருக்கிறீங்க, ஊழியனுக்கு செய்தது நினைவில் வைத்திருக்கிறீங்க. எனக்கு அதை கிருபையா இன்னைக்கு தர போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலே வைக்க போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ். நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஜெப அபிஷேகம், ஜெப வல்லமை ரிசீவ் பண்ணு, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடாத கேளுங்க. எல்லாரும், எல்லாரும் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.